இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமை குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி. என்ன நண்பர்களே, நம்முடைய உதவிக்கரம் டிவியை ரெகுலராக பார்த்துட்டு வரீங்க இல்லைங்களா? இன்றைக்கு நம்ம ஒரு முக்கிய நிகழ்ச்சியை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். அதாவது ஜனவரி மாதம் 17ஆம் தேதி. இந்த நாளுடைய சிறப்பு என்னன்னா, நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய 109வது பிறந்தநாள் விழா. இந்த இனிய நன்னாளில் ஒவ்வொரு ஆண்டும் டாக்டர் எம்ஜிஆர் காதுகேளாதோர் சிறப்பு பள்ளியின் அந்த ராமாவரம் தோட்ட வளாகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு தேசிய கருத்தரங்கம் கடந்த 35 ஆண்டு காலமாக நடைபெற்று வருகிறது. எம்ஜிஆருடைய அறக்கட்டளையினுடைய தலைவரும் காதுகேளாதோர் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியருமான திருமதி லதா ராஜேந்திரன் அவர்கள் இந்த கருத்தரங்கை கடந்த 35 ஆண்டு காலமாக சிறப்புடன் நடத்தி வருகிறார்கள். அதில் ஒவ்வொரு ஆண்டும் என்னையும் அந்த விழாவிற்கு அழைத்து அவர்கள் கௌரவப்படுத்தி வருகிறார்கள். அதற்காக நம்முடைய உதவிக்கரம் சங்கத்தின் சார்பாக திருமதி லதா ராஜேந்திரன் அவர்களுக்கு எனது பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு 35வது ஆண்டு விழா. இந்த நன்னாளில் கருத்தரங்கம், இந்த கருத்தரங்கத்துடைய தலைப்பு என்னன்னா, ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் யூஸ்ஃபுல் டு இண்டிவிஜுவல்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் அண்ட் வே ஃபார்வர்ட். அதாவது மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் உபகரணங்களில் ஒரு தரத்தன்மையை பற்றிய இந்த சிறப்பு கருத்தரங்கம். இந்த கருத்தரங்கம் ராமாவரம் தோட்டத்தில் எம்ஜிஆர் காதுகேளாதோர் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த கருத்தரங்குக்கு என்னை குத்துவிளக்கு ஏற்ற அழைத்து கௌரவப்படுத்தினார்கள். இந்த கருத்தரங்குக்கு திருமதி லதா ராஜேந்திரன் அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார்கள். இன்னும் பல சிறப்பு விருந்தினர்கள் எல்லாம் பங்கு பெற்று இந்த கருத்தரங்கினை சிறப்பித்தார்கள். அவர்களில் முக்கியமானவர்கள் டாக்டர் சஞ்சய் வாத்வா, ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் மெடிசின் அண்ட் ரிஹாபிலிட்டேஷன், எய்ம்ஸ், நியூ டெல்லி, இஸ் தி கீனோட் ஸ்பீக்கர். அப்புறம் டாக்டர் அஜிஷ் கே ஆப்ரஹாம், Dean and Professor, All India Institute of Speech and Hearing, Mysuru. Mrs. Kalpana Rao, Director, Vidyasagar, Chennai. Dr. Sripriya, Regional Director, in charge, National Institute of Visually Handicapped, NIVH. Dr. Nachiketa Rao, Director, National Institute of Empowerment of Persons with Multiple Disabilities, DIPMED. Dr. Bharat Kaushik, Professor Rangasai. இந்த கருத்தரங்கிற்கு தலைமையேற்று துவக்கி வைத்தவர் மிஸ்டர் ரஞ்சித் பிரதாப். அவர் ராயலா கார்பரேஷனுடைய மேனேஜிங் டைரக்டர். வேலூரில் காட்பாடியில் உள்ள ஒர்த் ட்ரஸ்டில் அதை தலைமை பொறுப்பேற்று பல ஆண்டு காலம் சிறப்பாக நடைபெற்று அதற்கு காரணமானவர் திரு பிரதாப் அவர்கள். இவர்களெல்லாம் இந்த கருத்தரங்கில் மிக சிறப்பாக உரையாற்றினார்கள். இந்த கருத்தரங்கை நம்ம உதவிக்கரம் சேனலில் நம்ம உறுப்பினர்கள் அனைவரும் கண்டுகளிப்பதற்காக நம்முடைய உதவிக்கரம் சீஃப் ரிப்போர்ட்டர் திரு டென்னிஸ் அவர்கள் இந்த கருத்தரங்கை விரிவாக படமெடுத்து நமக்கு காட்டப் போகிறார்கள்.
வாங்க நம்ம இப்போ வந்து ராமாவரம் தோட்டத்தில் உள்ள இந்த காதலியாளர் பள்ளி வளாகத்தில் உள்ளே செல்வோம். கருத்தரங்கில் பங்கு பெறுவோம். மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை, அது கடமை, கடமை, அது கடமை. அந்த மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய நாள் ஒரு இனிய நன்னாள். புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய 109வது பிறந்த நாள். இன்றைக்கு சென்னை ராமாவரம் தோட்டத்தில் எம்ஜிஆர் அவருடைய இந்த தோட்டத்திலே அவர்களுடைய உருவச்சிலைக்கு மரியாதை செலுத்திவிட்டு இப்போது நான் உங்களுடன் பேசுகின்றேன். என்னுடைய பெயர் டிஏபி வரதக்குட்டி, மாநில தலைவர், தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கம். இந்த அரங்கத்தில் கடந்த 35 ஆண்டு காலமாக புரட்சித் தலைவர் அவருடைய பிறந்த நாளன்று மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு தேசிய அளவில் கருத்தரங்கம் நடைபெற்று வருகின்றது. அந்த கருத்தரங்கில் நானும் ஒவ்வொரு ஆண்டும் பங்கு பெறுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். புரட்சித் தலைவர் அவர்கள் மறைந்து 35 ஆண்டுகள் ஆகியும் அவருடைய புகழ் என்றென்றும் பட்டி தொட்டி எல்லாம் இன்றும் நிலைத்து நிற்பதற்கு காரணம் அவர்கள் ஒரு சிறந்த நடிகரும் மட்டுமல்ல, மக்களுடைய வாழ்விலே முன்னேற்றத்தை அளித்தவருக்கு அவ்வப்போது உதவியவர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் பெருமளவில் உதவி புரிந்தவர்கள். அவருடைய இந்த நன்னாளில் ராமாவரம் தோட்டத்தில் அவருடைய உருவ சிலைக்கு மரியாதை செலுத்தி உங்கள் முன் பேசுகின்றேன். இப்போது கருத்தரங்கம் நடைபெற உள்ளது. கருத்தரங்கத்திலே நாம் கலந்து கொள்ள இருக்கின்றோம். வாங்க, நீங்களும் இந்த கருத்தரங்கில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறேன். மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை, அது கடமை, கடமை, அது கடமை. அந்த மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும்.
Concern for persons with speech and hearing impairment has been the basis for establishing Dr. MGR Home and Higher Secondary School for the speech and hearing impaired. Dr. MGR Institute of Special Education and Research has been started with differently able children. This seminar is therefore a homage to the noble vision of the founder who visualized a comfortable life for persons who are differently able. Every year, a seminar is held on relevant topics and special educators and the support system meets up to deliberate on several issues of concern. People across the planet have to partner for peace and prosperity. In Tamil Nadu's march to prosperity, we shall leave no one behind, is a prominent slogan of the present government of Tamil Nadu, echoing the UN Sustainable Development Goals. SDG 10 aims at reducing inequalities. Of the different kinds of inequalities that exist, we take up the objective of reducing inequalities that exist because of disabilities. The objective of reducing inequalities that exist because of disabilities, ways of addressing this through the use of aids and equipment and accessories that enable equal access to all. Providing equality of opportunity for people with disabilities and making it possible for them to participate and collaborate instead of segregating them is the true spirit of inclusion. Making sure everyone feels valued and respected must be top priority, and every action towards this is a progress in collective responsibility. Accessibility to education, skill development, communication, representation, and empowerment in every way is possible. Be it hearing aids, wheelchairs, ultrasonic walking sticks, or hugging chairs, artificial limbs, or any assistive aid. Ways and means to procure these at the best prices and quality demands the focus and effort of all of us. To Mr. T.A.P. Varadukutty, who's always been a well-wisher and is always present for all our seminars on 17th of January. Dr. Sanjay Badwa, Professor and Head, Department of Physical Medicine and Rehabilitation, AIIMS, New Delhi, who has agreed to give the keynote address. Welcome you, sir. On the dais, friends, and my dear students and elders who form a part of this
Disabilities or Physically Challenged Forum. At the outset, my heartfelt thanks to Lata Madam for giving me this opportunity to be the chief guest in the celebration of the anniversary of our late Dr. M.G. Ramachandran, who was a unique personality, unparalleled, who could, or I would say, the Robin Hood of the poor. There should be hunger in your belly and urge to do more and better and faster. That is only the criteria that will ensure that you are always on the path of progress. The moment you start thinking that no, I have achieved a lot, that is when the decline starts. The different standards have been maintained by the World Health Organization, International Organization for the Standardization called ISO, and the International Electrotechnical Commission IEC, and the United Nations Convention on the rights of the persons with the disabilities. There are, all have been highlighted the successful models. The successful models useful for the basically the challenged people, which includes not only that India also having the various levels of the regulatory framework for the disabled persons, which includes the organizations, the Bureau of Indian Standards, the Ministry of Social Justice and Empowerment, the rights of persons with disabilities, and the National Institute of the Rehabilitation, the councils. So all have been focused for the framework of the regulatory process for the disabilities. So in addition to that, we have a lot of the challenges in standardization. In standardization of the disability, the products, which includes the diversity of the disability and user needs, and the rapid the technological needs of the changing today, and high cost, that is most important, the high cost of the compliance and the manufacturers in the cost effectiveness, and the limited participation of the users in standard development, which includes altogether we need a lack of awareness among the consumers and the service providers, which have the fragmented regulatory systems. We are paying homage to the great legendary, and my connection with Dr. MGR is that his wife, Vaikam Narayani Janaki, is from my hometown in Kerala, Vaikam. So, and Vaikam is the only place in Kerala where we have a statue of Dr. MGR with Janaki Madam. And whenever I have to go to my house, I have to see that statue, pay homage, and go. So, maybe by accident you have called me for this seminar, but it truly connects my respect and homage to Dr. MGR Ramachandran. Standardization is a topic which no one attempts to have as a topic for the seminar. First thing is that it's so boring to deliberate on standard. Second thing is that the awareness about standards is very rare, and any user of an assistive device in our country is not at all bothered about the standard. They are only bothered about the functional capabilities of the device and the functional assistance which the device give in their day-to-day activities. But the standards are very important to have a qualitative assistance to the day-to-day living of persons with disabilities. So I once again congratulate Madam for selecting this topic.
நிகழ்ச்சியெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்களா? நீங்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, இந்த ரீல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள். இன்னும் பல முக்கிய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து இந்த சேனலில் வெளியிடப்படும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் அகெயின் ஐ ரிக்வெஸ்ட் யூ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஏபி. இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமை குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி.